ஆண்டின் பொது காலம் 13ஆம் ஞாயிறை சிறப்பிக்க இருக்கின்றோம். 4ஆம் தேதி ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை லூர்து அன்னையின் கெபியில் திருப்பலி நடைபெறும். அதே நேரத்தில் முதலில் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாடும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் அன்னையினுடைய கெபியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே மக்கள் பங்கேற்று நற்கருணை நாதருடைய ஆசிரியரையும் அன்னையினுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பங்கு குடும்ப புத்தகம் இல்லாதவர்கள் பங்கு தந்தையை சந்தித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பழைய புத்தகங்களை வைத்திருப்பவர்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த எளிய மக்களை, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நாம் இந்த நிகழ்வுகளை ஆரோக்கிய மாதா நெட்வொர்க் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலையும் நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த ஆரோக்கிய மாதா நெட்வொர்க் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதில் வருகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து பயனடைய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, நம்முடைய புனிதமிக்க ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய 100ஆண்டு விழா 23ஆம் தேதி நடைபெற்றது, சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலுமாக திருப்பலி முடிந்ததும் 10 மணி அளவில் பங்கு தந்தையின் இல்லத்தில் நம்முடைய ஊர் பெரியவர்கள், மற்ற முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் பங்கு தந்தையை சந்திக்கும் பொழுது இந்த 100ஆண்டு விழாவிற்கான வரவு செலவுக்கான அந்த செலவினங்கள், அந்த கணக்கு உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் ஏதாவது உங்களுக்கு தெளிவுகள் தேவைப்படி அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நீங்கள் கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மாலை சரியாக 6 மணிக்கு பூத்திருவிழா நற்கருணை சுற்று பிரகாரம் ஆரம்பமாகும். ஆகவே இறை மக்கள் பிள்ளைகள் முன்கூட்டியே அந்தந்த பகுதிகளுக்குரிய தேவையான ஏற்பாடுகளை செய்யும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது திருப்பலி முடிந்ததும் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் இல்லை. ஜாலி கிளாஸ் இல்லைன்னு ரொம்ப ஜாலியா இருக்குது பத்தியா. இதுக்காகவே கிளாஸ் இருக்கு. சரி, என்ன சாயங்காலம் பூத்திரி விழா இருக்குது. அதனால நீங்க அந்த கார்டுல மாஸ்க் கார்டுல நீங்க சைன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். சரியா? இன்னும் யாராவது நீங்க வாங்கல அப்படின்னா சிஸ்டர் கார்டு கொடுத்துருக்குற கார்டு வரும். அது நீங்க பெயர்களை நீங்க எழுதி நீங்க அந்த கார்டை நீங்க வாங்கிட்டு போகலாம். சரியா? அன்பார்ந்த மக்களே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆன்மீக காரியங்களில் வளர்த்திருங்கள். இந்த பிள்ளைகளை திருப்பலிக்கும் நடைபெறுகின்ற ஆன்மீக காரியங்களுக்கும் ஜப காரியங்களுக்கும் பெற்றோர்கள் நிறைய பிள்ளைங்க இன்னும் வராமல் இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் வராமல் இருக்கிறாங்க. அது தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். பிள்ளைகள் தான் அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே அன்பு பெற்றோரை உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.